நம்ம வீட்டில் காய்க்கிற காய்கறியை வச்சு சமைச்சி சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. அப்படி தான் நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காய்ச்ச குடமிளகாயை வச்சு சட்னி செய்ய போகிறோம். சரி வாங்க பார்க்கலாமா? நாங்கள் எப்போ குடமிளகா வாங்கினாலுமே இந்த சட்னி தான் செய்வோம் வீட்டில். அதுவும் எங்கள் வீட்டில் காய்ச்ச குடமிளகானா விட்டுருவோமா, அதான் சட்னி செய்யலான்னுட்டு. சரி வாங்க பார்க்கலாம். குடமிளகாயை இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயத்தையும் அரிஞ்சு வச்சுக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகா, இஞ்சியும் எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுந்து போட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க குடமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கண்டா ஆற வச்சு அரைக்கும்போது கூடவே புளியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வறுத்து வச்ச உளுந்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிக்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசைன்னு ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முருகலாக ஒரு தோசை ஊற்றி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.